உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விமான விபத்து தொடர்பாக 2018 எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா இந்த எச்சரிக்கை விடுத்ததாக தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட், வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நாட்டையே உலுக்கிய அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக முதற்கட்ட அறிக்கை என்பது வெளியாகியிருந்தது. இன்ஜின்கள்ல திடீர் செயலிழப்பே விபத்துக்கு காரணம் என தற்போது அந்த முதற்கட்ட அறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில விமான விபத்து குறித்து 2018 அமெரிக்கா ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. குறிப்பாக போயிங் ரக விமானங்கள்ல எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுகள்ல பிரச்சனை என 2018 அமெரிக்கா ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. அமெரிக்கா விமான போக்குவரத்து நிறுவனமான USFAA, அதாவது பெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் 2018 இந்த போயிங் ரக விமானங்கள்ல எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுகள்ல பிரச்சனை என 2018 ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுகள்ல ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என 2018 ஒரு அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கிறது. இந்த US பெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் விடுத்தது அறிவுறுத்தல் மட்டுமே, கட்டாயம் அல்ல என்பதால் ஏர் இந்தியா இந்த சோதனையை மேற்கொள்ளவில்லை. அதே போல அகமதாபாத் விமான விபத்திற்கு என்ஜின்களுக்கு எரிபொருள் சப்ளை துண்டிப்புதான் காரணம் என இன்றைய தினம் காலை அறிக்கை வெளியிட்ட நிலையில தற்பொழுது இந்த விமான விபத்து தொடர்பாக போயிங் விமான நிறுவனங்களுக்கு 2018 USFAA அப்படிங்கிறது அமெரிக்கா ஒரு எச்சரிக்கை விடுக்கிறதாக தற்பொழுது தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த விமான விபத்து தொடர்பாக என்ஜின்களுக்கு செல்லக்கூடிய அந்த எரிபொருள் செயலிழந்ததுதான் முதற்கட்ட காரணம் என அறிக்கையில் வெளியிருந்தக்கூடிய நிலையில இந்த போயிங் ரக விமானங்கள்ல 2018 இந்த எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுகளை ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என 2018 ஒரு எச்சரிக்கை விடுத்திருப்பதாக தற்போது அதன் தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. வெங்கட், இப்ப USFAA தரப்புல இருந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது 2018 அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இந்த சங்கம் மூலமா என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது, வேற என்னென்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது, இது பற்றிய முழு விவரம் என்ன? இன்றைய தினம் இந்த விமான விபத்து தொடர்பாக அந்த முதற்கட்ட அறிக்கையில குறிப்பிட்டிருந்தது அறிக்கை தொடர்பாக விசாரணை அறிக்கை பற்றி விமானங்கள் சங்கங்கள் கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஏர் இந்தியா விமான விபத்து குறித்து முதற்கட்ட அறிக்கை தொடர்பாக விமான சங்கங்கள் எதிர்ப்பையும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏதோ விமானிகள் செய்த தவறு என்பது போல் விசாரணையின் திசை செல்வதை ஏற்க முடியாது என விமானிகளின் சங்கம் தெரிவித்திருக்கிறார்கள். முக்கியமாக இந்த விசாரணையில் தகுதியான நபர்கள் ஈடுபடுத்தவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் விமான சங்கங்கள் முன்வைத்திருக்கிறது. விசாரணை செல்லும் திசை பாரபட்சமாக உள்ளது என்றும் விமானிகள் சங்கம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. முதற்கட்ட விசாரணை அறிக்கையை ஏற்க முடியாது என்றும் இந்த விமானிகள் சங்கம் அதனை நிராகரித்தும் இருக்கிறது. ஏற்கனவே இந்த முதற்கட்ட அறிக்கையில இந்த இன்ஜின்களுக்கு செல்லக்கூடிய அந்த எரிபொருள் செயலிழந்தது காரணமாகத்தான் விபத்து நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில ஏர் இந்தியா நிறுவனமும் அதற்கு ஒத்துழைப்பு தருவதாக தெரிவித்திருந்த நிலையில தற்போது இந்த முதற்கட்ட அறிக்கையை ஏற்க முடியாது எனவும் நிராகரிப்பதாகவும் விமானிகள் சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். முக்கியமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த விசாரணையில் தகுதியான நபர்கள் ஈடுபடுத்தப்படவில்லை எனவும் இந்த விசாரணை செல்லக்கூடிய திசை பாரபட்சமாக இருப்பது என்றும் இதனை இந்த முதற்கட்ட அறிக்கையை ஏற்க முடியாது என விமான சங்கங்கள் இதனை நிராகரித்து இருக்கிறது. இத்தனை நாளாக நாட்டையே உலுக்கிய இந்த விமான விபத்து தொடர்பாக யூகங்களின் அடிப்படையில் பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இந்த என்ஜின்களுக்கு செல்லக்கூடிய எரிபொருள் செயலிழந்ததுதான் இந்த விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட அறிக்கை வெளியான நிலையில ஏர் இந்தியா நிறுவனம் அதை ஏற்றிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது விமான சங்கம் இதனை நிராகரித்து இருக்கிறது. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.